திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையை தற்போது பார்க்கலாம். சில கட்சிகள் வாய்ப்பு வந்தபடியெல்லாம் சொல்லுவாங்க. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே வெளியிடல. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன டியூட்டி, என்ன சிறப்புன்னு சொன்னோம்னா, மாநில அளவில் மட்டும் நம்ம தேர்தல் அறிக்கை வெளியிடல, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு கட்சி ஒரு தேர்தல் அறிக்கை மாவட்ட அளவில் வெளியிட்டிருக்குன்னா அது திமுக தான், தலைவர் கலைஞர் தான். ஆக அந்த தேர்தல் அறிக்கைய 2006 வெளியிட்டோம். ஒண்ணு ஆட்சிக்கு வருவதற்கு 2006 ஒரு தேர்தல் அறிக்கை வந்துச்சு. அதையும் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. ஆக அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து நாட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஹீரோ தான், அதாவது கதாநாயகன் சொன்னாங்க, ஹீரோன்னு சொன்னாங்க. உங்க நினைப்பிற்கு நினைக்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க, பாராட்டாங்க. நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் பொருளாதாரத்தில் எவ்வளவு பெரிய அறிஞர் உங்களுக்கு தெரியும். அதான் முதல்ல அதை அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். 2006 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சப்போ இந்த சட்டமன்றத்தினுடைய தேர்தலுடைய கதாநாயகன் கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைதான் சொன்னார். அப்போ 2006 ஹீரோ, இப்ப 2016 சூப்பர் ஹீரோ. சூப்பர் ஹீரோ சொல்லுங்க, சொல்லுங்க. சூப்பர் ஹீரோ. இன்னைக்கு வேறொரு கூட்டத்தில் போய் முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்றாங்க, நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம், சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க? ஆனா அந்த சொல்லிட்டு அதுக்கு அடுத்த மக்களை பார்த்து செய்வீங்களா நான் செய்வீங்களான்னு கேட்கிறீங்களா, செஞ்சீங்களா? அம்மா செஞ்சீங்களா? ஏதாவது செஞ்சு கிழிச்சிங்களா? ஏதாவது செஞ்சு தொலைச்சிங்களா? எதுவும் செய்யல. எதுவும் செய்யாத நிலையில ஒரு பொய் மூட்டைகளை அவுத்து விட்டுக் கொண்டிருக்கிறார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா, போக்கத்த பொண்ணங்களான்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஜெயலலிதா அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு பொய்யே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு பார்த்தோம். இந்த தேர்தலில் 2016 இந்த தேர்தலை விட்டு மே மாசம் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலை விட்டு 16ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலை விட்டு கலைஞர் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். உதாரணமா சொல்லணும்னா, மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படிங்கிற மதுவிலக்கு அமல்படுத்தணுமா வேண்டாமா சொல்லுங்க, சாய்பாக சொல்லுங்க. நானே மதுவிலக்கு நாம சொன்னதுக்கு பிறகு ஜெயலலிதா தீவிர பொதுக்கூட்டத்தில் போய் மதுவிலக்கு அமல்படுத்த போறேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை அவங்க முழுசா இல்ல, படிப்படியா அமல்படுத்த போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சசிகலாங்கிற காந்தியவாதி ஒருத்தர் இதுக்காக உயிரை விட்டிருக்கிறார். அப்ப சொல்லுங்க, இதே சட்டமன்ற கூட்டத்தொடர் கடைசியா நடந்தப்போ அன்னைக்கு நாங்க எழுந்து சட்டமன்றத்தில் கேட்டோம் மதுவிலக்கு பற்றி.
துறையிலே பணியாற்றக்கூடிய அமைச்சர் விஸ்வநாதன் தெளிவா சொன்னார், முடியவே முடியாது. அப்புறம் நான் எழுந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன். இதெல்லாம் நான் ஏதோ வாய்ப்படுத்தவே மாங்காய் பிடித்து நினைச்சுக்காதீங்க. அவை குறிப்பினருக்கு, சட்டமன்ற அவை குறிப்பினருக்கு நான் எதையும் ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட தான் பேசுவேன். ஏன்னா கலைஞருடைய மகன் தான். அதை சொல்லும் போது ஒரு கம்பெனி வளர்ந்து பாருங்க. யாருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு? இந்தியாவிலே பிரதமர்களை உருவாக்கிய, ஜனாதிபதி உருவாக்கிய, பல ஆட்சியை மத்தியிலே உருவாக்கி தந்த 75 ஆண்டு காலமாக அரசியல் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இந்த வயதிலும் எதை பற்றியும் கவலைப்படாமல், தன்னுடைய உடல்நலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் நாட்டிற்காக ஒரு தலைவருடைய இதை விட வேறு எனக்கு என்ன வரும்? எனக்கு எந்த பதவி தேவையில்லை. கலைஞருடைய மகனுக்கு அந்த பதவி உண்டு. அதுதான் நான் சொல்ற ஆதாரத்தோட சொல்றேன். சட்டமன்றத்தில் நான் எழுந்து கேட்டேன், மகளிருக்கு முடியாது, கொண்டு வர முடியாது என்று சொன்னப்போ எழுந்து கேட்டேன். என்னன்னு கேட்டேன்னா, நீங்க முழுசா கூட கொண்டு வரணும் அவசியம் இல்லை, படிப்படியா கொண்டு வாங்கன்னு கேட்டேன். அது மாதிரி அரசுடைய பரிசீலனை இருக்கான்னு கேட்டேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தனது வேட்பாளர்களை ஆதரித்து பேசி வரும் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம்.